டாஸ்மாக் மதுக்கடை நேரம் குறைப்பு, மக்கள் நல கூட்டணியின் அடுத்த கட்ட நகர்வு, காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் மறு வாக்குப்பதிவு உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். திருமாவளவனுடன் விழுப்புரம் செய்தியாளர் கோபிநாத் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இப்ப தமிழக அரசு பொறுப்பேற்று தமிழக மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை வெளியிட்டு இருக்காங்க. அவங்க நடைமுறைப்படுத்த தொடங்கியிருக்காங்க. ஒரு கட்சி தலைவரை இந்த திட்டங்களை எப்படி பாக்குறீங்க? இது மக்கள் சார்ந்த நல திட்டமா இருக்கா? முதல்வர் அவர்கள் பதவியேற்றவுடன் 5 கோப்புகளில் கையெழுத்திட்டார். அதனை உடனே வரவேற்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் பாராட்டியிருக்கிறேன். ஆனாலும் அவர் அறிவித்த அறிவிப்புகளில் மதுவிலக்கு தொடர்பான மதுக்கடைகளை மூடுவது தொடர்பான அறிவிப்பு என்பது முற்றிலும் ஒரு ஏமாற்று நடவடிக்கை. காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரையில் விற்பனை நேரத்தை குறைப்பேன் என்று கூறியிருப்பதும் 500 கடைகளை மூடுவேன் என்று ஆணையிட்டிருப்பதும் உள்ளபடியே வாக்களித்த அப்பாவி மக்களை ஏமாற்றும் நடவடிக்கையாகும். மக்கள் நல கூட்டணியோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? உள்ளாட்சி தேர்தலில் எப்படி பார்க்க போறீங்க? வேற கட்சிகள் கூட சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் நல கூட்டணி தேமுதிக தமாக அணி பெரும் பின்னடைவை சந்தித்தது உண்மை. எதிர்பாராத வகையில் இவ்வளவு பெரிய ஒரு வீழ்ச்சியை நாங்கள் சந்திக்க நேர்ந்தது எண்ணி வேதனைப்படுகிறோம். ஆனால் எங்கள் நோக்கம் மகத்தானது, நாங்கள் முன்வைத்த மாற்று அரசியல் மகத்தானது. எனவே இந்த தேர்தலில் ஏற்பட்டிருக்கிற இந்த பின்னடைவை காரணமாக கொண்டு நாங்கள் பின்வாங்கப் போவதில்லை, இதனால் சோர்வடையப் போவதில்லை. 6 கட்சிகளும் தொடர்ந்து பயணிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். வழக்கு போட போறதா சொல்றீங்க. தேர்தல் ஆணையம் தேர்தலில் முறைகேடு மற்றும் உங்க தொகுதியில பாத்தீங்கன்னா குறைந்த வாக்குல இப்ப நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. இது வழக்கு போடுறதா சொல்றீங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? உயர்நீதிமன்றத்தில் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் ஒட்டுமொத்த வாக்குகளையும் மறுவாக்கு எண்ணிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என்று கோரி ஜூலை முதல் வாரத்தில் வழக்கு தொடுக்க இருக்கிறோம். அஞ்சல் வாக்குகள் 101 வாக்குகள் எண்ணப்படவில்லை, எந்த கணக்கிலும் அது சேர்க்கப்படவில்லை, செல்லாத ஓட்டு என்றும் அறிவிக்கவில்லை, செல்லும் ஓட்டு என்றும் அறிவிக்கவில்லை. இந்த நிலையில் அந்த அஞ்சல் வாக்குகள் உட்பட அனைத்து வாக்குகளையும் மறுவாக்கு எண்ணிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. அதே நேரத்தில் வாக்குச்சாவடி எண் 81 களியமலை பகுதியில் அந்த வாக்குப்பதிவு எந்திரம் தேர்தல் வாக்குப்பதிவு அன்று கோளாறு அடைந்திருக்கிறது. அதே எந்திரம்தான் வாக்கு எண்ணிக்கை அன்றும் கூட அந்த வாக்குப்பதிவு விவரங்களை காட்டுகிற திரை இயங்கவில்லை என்று தெரிகிறது. எனவே அந்த வாக்குச்சாவடியில் மட்டும் மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்றும் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். எனவே மறுவாக்கு எண்ணிக்கையில் கட்டாயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது.